안녕하세요. வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ஹான்சங் சகி. நான் உங்கள் ஆரோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷிகா எஃப்எஃப் மை மியா மாஃபியா ஷார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, டோன்ட் டேக் சீரியஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் கிடையாது. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணுறது பண்ணாததோ அவங்க விருப்பம்டா, நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், இதில் ஃபினிஷ் பண்ணுமோ அதில் இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் தான் ஐசியூவில் அன்கான்ஷியஸாக படுத்துருக்கீங்க. உங்கள் தலையில் பெரிய கட்டு போட்டிருக்கு, தலை ஃபுல்லாக சுற்றி கட்டு போட்டிருக்காங்க. உங்கள் ஃபேஸில் ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்காங்க. உங்கள் ஹேண்டில் ட்ரிப்ஸ் மெடிசன் சொல்லி 2-3 இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி அந்த மருந்தெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக படுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஷுகா வெளியிலேருந்து அந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஐஸ்லேருந்து டியூர்ஸ் வருது. அவருக்கு அவ்வளோ கஷ்டம். உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. இப்போது 4-3 hours கழிச்சு தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண இப்போது சிஸ்டர் தான் அதாவது ஷோர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா ஸ்லோவாக உங்ககிட்ட வராரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஐஸை பண்ணி ஷுகாவை பார்க்குறீங்க. வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் உங்கள் ஹேண்டை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் ஷுகாவோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுறீங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரு பயந்துட்டியா? நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக, உங்களால் முடியல, பேச முடியல, பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறீங்க. உங்கள் வாய்ஸில் ரொம்ப டவுனாக இருக்குது. கேஸ்டி பேசாது, முடியலண்ணா அமைதியாக எதுவும் பேசாது. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க. ஏன் இப்படி இருக்க? பயந்துட்டியா? ரொம்ப ஷிகா ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, சரியா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் எல்லாரும் அழாத ஷிகா ப்ளீஸ். ஷிகா உங்களை ஹக் பண்ணி பயங்கரமாக அலறாரு. ரொம்ப பயந்துருப்பாரு. இப்போது உங்களை ரொம்ப ஹக் பண்ணி அழுதுட்ருக்காரு. நீங்களும் ஷிகாவை டேப் பண்ணி கொடுக்குறீங்க. சரி, ஓகே, அதனால் சரியாயிடும் விட அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஷிகாவும் டியாஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. எம்மையில சத்தியம் பண்ணு. ஒயின் சொல்லிட்டேனோ? சாரி, ஒயின் கிடையாது. ஏன்டி சாப்பிடல தானே? இல்லை, எனக்கு பசி இல்லடி. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. இல்லை, எனக்கு பசிக்குது, வாங்கிட்டு வா ஷுகா ப்ளீஸ். சரி, ஓகே இரு, நான் இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக ஹோட்டலுக்கு தான் போகிறாரு. இங்கே நீங்களும் போகிற ஷுகாவை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு உள்ள ஒரு நர்ஸ் தான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, மேம் இப்போ நீங்கள் ஓகேவா? யா, ஐ ஃபீல் பெட்டர். ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கலாம், ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் போடுறாங்க. போகும்போது அந்த பொண்ணு தான் அவங்கள பார்த்துட்டு, ஷுகா சார் இல்லைங்களா மேம்?
அவர் ஃபுட் வாங்கிறதுக்காக போயிருக்காரு. என்ன விஷயம்? ஏதாவது சொல்லணுமா? பில் மெடிசன்ஸ் ஏதாவது வாங்கணுமா? இல்லை பில் ஏதாவது கட்டணுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம். இது உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு. என்கிட்ட கொடுக்க சொல்லியா? ஆமாம் மேடம். யார்? அது எனக்கு தெரியல மேம். கேட்டால் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சுகா சாருக்கு தெரியாமல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உங்களை சுகா சாருக்கு தெரியாமல் பார்க்க சொன்னாங்க. சரி, ஓகே, அந்த டேபிளில் வச்சுருங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த கவரை டேபிளில் வச்சுட்டு போகிறா. அந்த பொண்ணு போன கொஞ்ச நேரத்தில் ஷிகாவும் ஃபுட்டோட உள்ளே வராரு. ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னதும் அவரும் ஓப்பன் பண்ணி பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. இல்லடி, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். ஷுகா சாப்பிடக்கூடாது ஷுகா, என்னால் சாப்பிட முடியாது. அதுக்கு தான் எனக்கு ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. நான் உனக்காக தான் சொன்னேன், சாப்பிடு. நீயா ப்ளீஸ், எனக்கு பசிக்கலடி. சாப்பிடுன்னு சொன்னேன், சாப்பிடு. ஏன் முடியல ஷுகா, ப்ளீஸ் சாப்பிடு. சரி ஓகே இரு, நான் சாப்பிட்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. இப்போது ஒரு வழியாக அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் ஷுகாவும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே ஷுகா உங்கள் பக்கத்துலே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பிஏதா, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஷுகாவும் நீங்களும் இங்கே டோர் சைடு தான் பார்க்குறீங்க. மேம் நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா? எப்படி மேம் இருக்கீங்க? யா ஐ மேட்டர். சார் தான் மேம் ரொம்ப பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஷுகாவை பார்க்குறீங்க. எதுக்கு வந்த? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். நீ போ, நான் இருக்கேன், இரடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியில் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. என்னாச்சு? சார் நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரியே தெரியல சார். என்ன சொல்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச இது கோயின்சிடெண்ட்டாக இருக்கலான்னு தோணுது சார். என்ன? ஆமாம் சார், மேம் தெரியாமல் வழுக்கி விழுந்திருக்கலாமோன்னு தோணுது சார். நல்லா செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் பண்ணல சார். தப்பிச்சிட்டானுங்க. பொண்ணு இருந்திருக்கணும், அப்போ காமிச்சிருப்பேன் ஷுகாஜ் யாருன்னு. சரி, மற்ற எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. என்னெல்லாம் இனிமேல் எதிர்பார்க்காத. அவள் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன். என்னெல்லாம் எதுக்கும் கூப்பிட்டுட்ருக்காத. எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மேம பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஷுகாவும் உள்ள வர்றாரு. உங்கள் கூட தான் இருக்காரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போது 1 வீக் 2 வீக்ஸ் ஆகுது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இப்போ கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பிளாஸ்டர் மாதிரி இங்கே சூச்சர் போட்டிருப்பாங்க, அதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கான ப்ரொசீஜர் தான் போயிட்டுருக்கு. இங்கே ஷுகாதா, டாக்டர் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கூட அட்மிட் பண்ணி பார்த்துக்கலாம் டாக்டர். சார் அது வந்து மேம் தான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஏன்டி? நீ இருந்து பார்த்து தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரே இடத்துல ஒரே வீட்டில் எவ்வளோ நேரம் நான் படுத்துட்டு இருக்கிறது? எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். நீயா புரிஞ்சுக்கோடி. ஷுகா, நான் வீட்டுக்கு போகிறேன். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இனி பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். கட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு, சூச்சரும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஷுகா, நல்லா தான் இருக்கேன். டாக்டர் நிஜமாலுமே இந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்கா? சார் அவங்க 1.5 வீக்லேயே நல்லா ஆயிட்டாங்க சார். நீங்கள் பயந்ததுனால தான் இவ்வளோ நாள் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை சார், அவங்க நல்லா இருக்காங்க. நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். நாங்கள் மெடிசன்ஸ் எழுதி தரோம், ஜஸ்ட் டேப்லெட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சார். அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை சார், எல்லாமே
ஓகே தான், நார்மலாக தான் இருக்காங்க. ம், நல்லா சொல்லுங்க டாக்டர். சரி ஓகே டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்லேயும் சேம் தான். சிவா உங்களை எந்த வேலையுமே பார்க்க விடுறது கிடையாது. உங்களை ரொம்பவே கவனமாக கேர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூடவே இருக்காரு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லா வேலையுமே சுகா தான் செய்யறாரு. அவர் ஃபீஸ் பார்க்கவே நல்லா தெரியுது டயர்டா இருக்காருன்னு. பட் ஆனாலுமே அவர் உங்களை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறாரு. நீங்க செஞ்சாலும் திட்டுறது மறைக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அப்படிதான் உங்க டேஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே தான் சுகா உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சுகாவையே பாவமா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன எதுக்கு இப்படி வச்சிருக்க மூஞ்ச? ஒன்றும் இல்லை, போர் அடிக்குதா? வெளில போகலாமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? தலை ஏதாவது வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்ப அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. எதுக்குடி கத்துற? சும்மா இப்போ பாரு தலை வலிக்குதா மயக்கம் வருதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் உம்முன்னு இருக்க? எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன்? ஆமாம், இனி எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறேன். நான் இன்னும் குழந்தையா? நானே இதெல்லாம் பண்ணிப்பேன்ல. உனக்கு இப்பதானே? இப்ப இல்ல சுகா, அது 1 மாசம் கிட்ட ஆக போகுது எனக்கு அடிபட்டு. நான் நல்லா ஆயிட்டேன் சுகா. ப்ளீஸ் இந்த மாதிரி குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத. ஏண்டி உனக்கு கேர் பண்றது ஒரு பிரச்சனையா? ஆமா, எனக்கு அதுதான் பிரச்சனை. சரி, ஏண்டி சொல்ல மாட்டேன்? நல்லா சொல்லுவேன் நீனு. எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு? நான் மட்டும் ஜாலியாக இருக்கேன், நீ ஆனால் வீட்டு வேலையும் பார்க்குற. அதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கையும் நீ பார்க்கணும். சரியாக தூங்க கூட மாட்டேங்கிற. கேட்டால் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு கஷ்டமாக இருக்கு சுகா. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு ஐடியா? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உடம்பு நல்லாகட்டும். நான் நல்லா தான் இருக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ வேலை எதுவும் இல்லையே, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ நீ இப்படிதான் சொல்லு, வேணாம் எல்லா வேலையும் நீயே பார்த்துப்ப. இங்க பாரு நீயா, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். பாரு, என்னை பத்தி டயர்டா இருக்கிற மாதிரியா இருக்கு? ஆமா, டயர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பாரு, எனக்கு என் ஹெல்த்தை விட உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நான் நல்லா தானே இருக்கேன், அப்படிதானே எனக்கும் தோணும். உனக்கு எந்த அளவுக்கு நான் முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். எனக்கு தெரியும்டி. எனக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ இன்னும் நல்லா பெட்டர் ஆனிட்டினா நான் அதுக்கப்புறமேட்டு உன்னை இந்த மாதிரிலாம் கேர் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? போ, நீ இப்படிதான் சொல்ற, ஆனால் என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிற. நான் ஏதாவது செஞ்சா கூட என்னை பிடிச்சி திட்டுற. ஷிகாவுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீங்க குழந்தை மாதிரி அவரை பத்தி அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் எல்லாத்தையுமே ஒரு ஸ்மைலோட கேட்டுட்டு உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே அவர் மேல கம்ப்ளைண்ட்ஸா கொட்டிட்டு இருக்கீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, போதும் போதும், கம்ப்ளைண்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நீ இவ்வளவும் பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னா நீ தான் காரணம். நான் என்ன பண்ண? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கவனமா இரு, எந்த வேலை பார்த்தாலும் கவனமா பாரு, கேர்லெஸ்ஸா இருக்காத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னேன், நான் எப்பவும் கேர்ஃபுல்லா தானே இருக்கேன். நல்லா இருந்த பார்த்தனே, உன் கேர்ஃபுல்னஸ் தான். பாத்ரூம்ல வலிக்கி விட்டு தலை அடிபட்டு எவ்வளோ பிளட் தெரியுமா? இப்ப நினைச்சா கூட என் உடம்பே நடுங்குதுடி. அது வந்து சுகா அப்படின்னு சொல்லி நீங்க சிவாவோட ஷர்ட்டை நோண்டாத. என்ன வந்து அப்ப எங்க போச்சு உன் கவனம்லாம்? நீ கவனமா தான் இருந்தா, நான் தெரியாம சோப்லயே கால் வச்சுட்டேன், அதுவும் வலிக்கிடுச்சு. அப்புறம் பாத்திங் டப்ல தலையிடுச்சு, எவ்வளோ ரத்தம் போச்சு தெரியுமா? இவ்வளோ ரத்தம் போகுதுன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நீ கவனமா தானே இருந்தேன். கண்ணை விரிச்சு பார்க்கணும். சோப்ல போய் கால் வச்சுன்னா அப்படிதான் வழுக்கும். சரி விடு, திட்டாத, எதுக்கு பத்தி திட்டுறா அப்படின்னு சொல்றீங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீ சுகாவும் இந்த பிளேட்டை எடுத்துட்டு வந்து எங்க போறா? டிஷ் வாஷ் பண்ண போறேன்டி, எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு நான் போய் வாஷ் பண்றேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையில இருந்து அந்த பிளேட்டை பிடிங்கிட்டு ஓடுறீங்க. சொன்னா கேட்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாரு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. இப்போ நீங்க தான் கிளாஸ்ல ஒரு மில்க் கிளாஸ் எடுத்துட்டு இப்போ நேரம் ரூமுக்கு தான் வரீங்க. ஜாலியா குதிச்சுக்கிட்டு பார்த்து வா நீயா, இங்க இடிச்சுக்காத. இல்ல நான் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, இந்தா என்னது மில்க் குடி. நீ குடிச்சிட்டா? குடிச்சிட்ட. டேப்லெட் போட்டியா? போட்டுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்டி இதெல்லாம் பண்ற? நான் பார்த்துப்பல. இருக்கட்டும், ஒரு நாள் தானே, இந்தா குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவரு குடிக்கிறாரு. நீங்க சுகாவே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் லேப்டாப்ல ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாக்குறத பார்த்ததும் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி டேபிள்ல வைக்கிற. இல்ல நீ பாரு, வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? தூக்கம் வரலையா அவனுக்கு? இல்ல நான் வேற ஏதாவது பண்ணணுமா? வேற ஏதாவது ஒர்க் இருக்கா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அப்ப நீயே தூங்கு. ஏண்டி என்ன தூங்க வைக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் காமிக்கிற? நீ பாவம், நீ சரியா தூங்குறதே இல்லை. நீ இன்னைக்கு தூங்கு. ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா சொல்லு, என்ன பண்ற? ம் ம் என்ன ஒர்க்குனாலும் பண்ணுவியா? உனக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, என்ன பண்ற? என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு ஏதோ திங்க் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மக் பண்றாரு. உன்னால அது முடியாது நியா. இல்ல அதெல்லாம் இல்ல, நியாவால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் பண்ணுவேன். என்ன பண்ணணும்? பண்ணுவியா? பண்ணுவேன். என்ன ஏன் அப்படி கேட்குற? நான் பண்ணுவேன். நீ கேட்டதுக்கு அப்புறம் இல்ல முடியாது அதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டியே? வேணான்னு சொல்ல மாட்டேனா? அப்படின்னு கேட்க போற? அதெல்லாம் இல்லை, நான் எல்லாமே பண்ணுவேன். பேச்சு மாற மாட்டியே? என்ன நீ சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா? என்னன்னு கேளு. ஒன்றும் இல்லை, கோஆப்ரேட் பண்ணணும். என்ன இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்? அது வந்து இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. சொல்லு, இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கை ஹோல்ட் பண்ணிட்டு அவர் ஃபேஸை பார்த்து கேட்குறீங்க. அவர் உங்களோட ஹேரெல்லாம் உங்கள் இயர்ஸ்க்கு பேக்கில் டக் பண்ணிக்கிட்டே, இல்லை 2 weeks ஆச்சு நீ ஹாஸ்பிட்டல்லே இருந்த. ஆமாம். அப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி ரொம்ப பயந்து. தெரியும். அப்புறம் வீட்டுக்கு வந்து 2 weeks ஆச்சு, கிட்டத்தட்ட 1 month கிட்ட இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆமாம், ஒர்க்கு, வீட்டு வேலை பத்தாததுக்கு ஒன்று வேற பார்த்துக்கணும். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்படியா? ரிலீவ் பண்ணலாமா? என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணலாமாடி? அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். அப்படியே அடுத்த 3 உங்களுக்கு அந்த நைட்டே ரொம்ப ஹாட்டாக ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஓன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஓகேவா? ஓன் இமேஜினேஷன் இஸ் த பெஸ்ட் இமேஜினேஷன்ஸ். ஓகே, இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. இங்கே ஷிகாவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அந்த சத்தம் கேட்டு நீங்கள் சினுங்குறீங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சினுங்கி படுக்கிறீங்க. ஷிகா அது சைலண்டில் போட்டு உங்களை டேப் பண்ணுறாரு. நீங்கள் அகைன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே ஷிகா தான் எழுந்து ஒரு ட்ராக் மட்டும் போட்டுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. என்னடா இதுக்கு கால் பண்ணியிருக்க? பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னைக்கு தாண்டா நீ முக்கியம் இல்லாத விஷயத்த கால் பண்ணியிருக்க? என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு, என்ன விஷயம்? சார், ஃபாதர் வந்திருக்காங்க சார். யோ, உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லையா? அவன் எதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்? சார், எங்கள் அப்பா இல்லை, காட்ஃபாதர் வந்திருக்காரு. என்ன என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், காட்ஃபாதர் வந்திருக்காரு. காலையிலே வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு சார். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சாரி. எதுக்கு வந்திருக்காரா? கேட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நான் எவ்வளவோ சமாளித்து பார்த்தேன்,
ஆனால் என்னால் முடியல சார், ப்ளீஸ் வாங்க சார். ஷோ, சரி, ஒரு 2 hours மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏதாவது சொல்லி சமாளி, வந்துடுறேன் அதுக்குள்ளே. ஆ சரிங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சார். வரேன்யா, போய் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் பண்ணுறாரு. உங்களை பார்த்தா நீங்கள் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. சுகாவும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் போகிறாரு. உங்களுக்கு காஃபி போட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு சொல்லி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிட்டு வந்து பார்த்தா நீங்கள் இன்னமும் தூங்கிட்டு இருக்கீங்க. காஃபி கப்போட மேலே வந்து உங்களை எழுப்பி ரெடி பண்ணி இப்போ உங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்துட்ருக்காரு. நீயாம்மா? என்ன சுகா சொல்லு, நீ ஓகேவா? நான் ஓகே தான். ஏன்? இல்லடி, உனக்கு வயிறு ஏதாவது வலிக்குதா? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சுகாவை பார்க்குறீங்க. இல்லை, வலிக்குதான்னு கேட்டேன். வலிக்குதுன்னு சொன்ன மட்டும் விட்டியா நீனு? இல்லை, இப்போ வலிக்குதாடி? இல்லை, பரவாயில்ல. என்னாச்சு இன்னைக்கு? என்ன டிஃப்ரெண்டாக போய் வீசிகிட்ருக்கா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு. நான் போயிட்டு ஒரு 2 hours வந்துட்டுமா? அதானே பார்த்தேன். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு சுகா சிரிக்கிறாரு. சரி சரி, நான் பார்த்துக்குறேன், நீ போயிட்டு வா. உனக்கு ஓகே தானே? நீ நல்லா இருக்கலடி. நான் நல்லா தான் இருக்கேன்பா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உனக்கு ஃபுட்டு கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் கூட குக் பண்ணிட்டேன். நீ லைட்டாக ஹீட் பண்ணிக்கோ, அப்புறம் சாப்பிட்டுட்டு மறக்காமல் டேப்லெட் எடுத்துக்கணும், சரியா? ஓகே 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 ஓகே, ஒப்பிக்காத, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரேன். பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பை சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. இங்கே சுகா நேராக அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. ஃபைனலி அவரோட ஆஃபீஸையும் ரீச் ஆயிடுறாரு. இங்கே பிஏ தான். சார் வாங்க சார். எங்கே இருக்காரு? உங்கள் கேபினில் தான் சார் இருக்கார். சரி ஓகே, நீ மற்ற வேலையை பார், நான் அவரை பார்த்துக்குறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே ஷிகா தான் நேராக அவர் கேபின்குள்ளே போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. வாங்க ஃபாதர். என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? வாங்க மிஸ்டர் மாஃபியா கிங் சுகா. இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாதரோட காலில் விழுறாரு. அவரும் ப்ளஸ் பண்ணுறாரு. நல்லா இருப்பா. என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஃபாதர். கேள்விப்பட்டேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ எப்படி இருக்கா? கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஃபாதர். இப்போ பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா. தனியாக விட்டா வந்திருக்க? அவள் நல்லா தான் ஃபாதர் இருக்கா. அவள் தான் நான் நல்லா இருக்கேன், எனக்கு யாரும் வேணா, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா. அது சரி. ஆமாம், உனக்கும் ஜோஜோனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஃபாதர். அவனுக்கு ஏதாவது? அப்பெல்லாம் இல்லை ஃபாதர், நானும் ஸ்டார்டிங் அப்படி தான் சந்தேகப்பட்டேன். பட் இது அவனுங்க பண்ணலை. இது கோஇன்சிடென்ட் தான், அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஆக்சிடென்ட் தான் ஃபாதர். என்னடா வர வர உன் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதிகமாயிட்டே போகுது. யாரு ஜோஜோன்னு சொன்னாரா? ஆமாம், உன் மேலே என்னடா உனக்கு அவ்வளோ கோவம்? தெரியலையே ஃபாதர். அவருக்கு ஏன் தான் என்னை பார்த்தாலே பிடிக்கலையோ என்னமோ, எனக்கு தெரியல. பார்த்துக்க, ஏதாவது நீ விளையாட்டுத்தனமாக இருக்க போய் பெருசாக பண்ணிட போகிறான். அந்த அளவுக்குலாம் போகாது, நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர். அப்புறம் என்ன விஷயம்? இதான் முக்கியமான விஷயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா வேற ஒரு விஷயமா வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் பிஏ நல்லா கவனிச்சிட்டான். அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? அது ஒரு நிமிஷம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஷுகாவுக்கு ஷெட்யூல் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் வீட்டை எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே சும்மா டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ட்ரை பண்ண வச்சுருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராப்பராக மடித்து வச்சிட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம், சாரிடா, என் வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டாக கேவலமாக இருக்குல்ல. ஆக்சுவலி நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். எனக்கு
தூங்கி எழுந்ததும் என் வாய்ஸ் எப்படி இருக்கு? பேச பேச எனக்கு நார்மல் ஆயிடும். அ கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாரி இருக்கும் என் வாய்ஸு. அது நேத்து ரெக்கார்ட் பண்ணது. இது இன்னைக்கு தூங்கி எழுந்த உடனே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. நீங்க அதெல்லாம் எடுத்து மடிச்சு உங்க கபோர்டில் தான் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்ச கிளாத்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறீங்க. கபோர்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அங்க ஒரு கவர் உங்களுக்கு தெரியுது. நீங்க அத பார்த்து உங்க கையில எடுக்குறீங்க. ஆக்சுவலா அது ஒரு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்குள்ள ஒரு நர்ஸ் வந்து உங்ககிட்ட குடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு உங்ககிட்ட குடுக்க சொல்லி ஒரு பெர்சன் குடுத்தாங்க மேடம். யாருன்னு சொல்லல. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இத சிவா சாருக்கு தெரியாம பார்க்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கவர் தான். அத நீங்க எடுத்து பார்க்குறீங்க. அப்படி என்ன இருக்கும்? யார் குடுத்துருப்பா? சுகாவுக்கு தெரியாம என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லயே அத ஓப்பன் பண்றீங்க. அதுல நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அத பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுல யாருன்னே தெரியல. அவங்க கூட நீங்க நிக்கிறீங்க ரொம்ப ஹாப்பியா. அதெல்லாமே பார்க்குறீங்க. உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அது யாருன்னே உங்களுக்கு தெரியல. நெறைய ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. ஒரு ஃபோட்டோல நீங்க 2 சுகா இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நிக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அது யாரு? என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க அத ரொம்ப கன்ஃப்யூஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே உங்க தலைலாம் பயங்கரமா வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. தலை அப்படியே சுத்துது. நீங்க அது எல்லாத்தையுமே உங்க பெட்டுல வச்சுட்டு அப்படியே உங்க தலைய புடிச்சிட்டு பெட்டுல உட்கார்றீங்க. உங்களுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. ஆ ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னு எதுக்கு எனக்கு தலை இப்படி வலிக்குது? அவருக்கு கால் பண்ணலாமா? இல்ல வேணாம், பயந்துருவாரு. டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் பார்க்குறீங்க. எடுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அப்படியே அந்த பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது. என்ன ஆகுது நீ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டே உங்கள் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஃபுல்லாக பெயின்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க. யார் இது? ஒருவேளை எடிட்டிங் ஃபோட்டோவாக இருக்குமா? அப்படி இருந்தால் எனக்கு ஏன் இதை கொடுக்கணும்? என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை இன்னும் பார்க்குறீங்க. அதில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை எடுத்து உங்கள் கையில் வச்சு பார்க்குறீங்க. பென்ட்ரைவா? இதில் என்ன இருக்கும்? யார் இதை அனுப்புறது? லேப்டாப் சுகர் ரூமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணுற ரூம்குள்ளே போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமில் உட்காந்து அதை பார்த்துட்ருக்கீங்க. அதில் நிறைய வீடியோஸ் ப்ளே ஆகுது. நீங்கள் ஜாலியாக விளையாண்டது, ஹாப்பியாக சிரித்தது, அதில் உங்கள் ஃபேமிலி கூட இருந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவங்க யார் என்னன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. இதில் சுகா டபுள் ஆக்டராக இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் மின் ஓங்கி, இப்போ உங்க கூட இருக்கிறவர் உங்களோட ஹஸ்பண்ட். இன்னொருத்தவர் மின் யோன். உங்களுக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் வேற இருக்காங்க, டீனா. நீங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த கவரை இன்னும் உள்ளே பார்க்குறீங்க. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் டக்குன்னு உங்கள் மொபைல் எடுத்து அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுறீங்க. பரவாயில்ல, நீ கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பார்த்துட்ட போல எல்லாத்தையும். இருக்கட்டும், உனக்கு புரியுது உன் நிலைமை என்னன்னு. உனக்கு இவங்களெல்லாம் யாருன்னு கூட தெரியாதுல்ல. யாரு என்ன? நான் எதுக்கு இதை உனக்கு அனுப்பணும்? நான் யாரு? இப்படி பல கேள்வி உன் மைண்டில் ஓடிட்டுருக்குல்ல. ரொம்ப கஷ்டப்படாத. நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு வா. உன்னோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் தரேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது. நீங்களும் அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு இப்போது டிரைவரை கூப்பிட்டுட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் போகிறீங்க. காரும் அங்கே போய் நிற்கிது. நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே உள்ளே அப்படியே ஃபார்வர்டாக நடந்து வரீங்க.
அங்கே ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து நீங்கள் நன்னியா இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லி இந்த பர்சன் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சார் சொன்னாங்க மேம் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அந்த ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. டிம் ப்ளூ லைட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. சரியாக யார் என்ன எதுவுமே தெரியல. இப்போது நீங்கள் உள்ளே வந்ததுமே வெல்கம் வெல்கம் மிஸ் ஜைனியா. நீங்கள் சவுண்ட் அந்த டைரக்ஷனில் திரும்பி பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் தப்பாக கூப்பிடுறீங்க. என் பேர் அது இல்லை. அந்த பர்சனும் சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜோஜோன் தான். என்ன நான் தப்பாக கூப்பிட்றேனா? இல்லை நீதாம்மா தப்பாக நினச்சிட்டு இருக்க. இல்லை இங்கே பாருங்க, என் பேர் மின்னியா, சைனியாவில். ஜோஜோன் இன்னும் ஜோராக சிரிக்கிறாரு. நீங்கள் சிரிக்கிற ஜோஜனையே ரொம்ப இரிட்டேட்டடாக பார்க்குறீங்க. போதும் நிறுத்துங்க. என்னை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? வர சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறீங்க. கோவப்படாதம்மா. எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு தானே கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. என் பேர் ஜோஜோ, கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை. ஓ பட் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். நான் யார் தெரியுமா? உன் புருஷன் ரன் பண்ணிகிட்ருக்கானே ஒரு பிஸ்னஸ், அதோட லீடர் நான் தான். ஓ இப்போ வேணா நீ மிஸ்ஸஸ் மின்னியாவாக இருக்கலாம். ஆனால் உன்னோட உண்மையான பேர் மிஸ் ஜாய்னியா தான். ஜாய் ஃபேமிலியோட மூத்த வாரிசினி. என்ன ஃபேமிலியா? ஆமாம் ஃபேமிலி தான், உன்னோட ஃபேமிலி. உனக்கு ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அது எதுவும் இப்போ இல்லை. அதுக்கெல்லாம் யாரு காரணம்னு தெரியுமா? யாரு? இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக நேசிக்கிறியே உன் புருஷன் மிஸ்டர் மின்யோங்கி, அவன் தான் காரணம். என்ன நீங்கள் கோமா ஜோஜனை பார்க்குறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவேன்னு நினைக்காதீங்க. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும். தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ஜோஜோன் சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுமா, நீ சொன்னால் நம்ப மாட்ட, இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா வாய்க்கு வந்ததை வளர்றவன் இல்லாமல் அந்த ஜோஜோன். எந்த சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, உண்மை என்னன்னு உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி ஜோஜோன் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. அந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப அழகாக கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, பார்க்க பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே, அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அந்த இடமே ரொம்பவே ஹாப்பினஸால் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அண்ட் ட்வின் பிரதர்ஸான யோங்கியோட பிரதர் அண்ட் யோங்கி அவங்களையும் பார்க்குறீங்க. அவங்களோட மதர் அண்ட் ஃபாதர்ஸ் அவங்களையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது எல்லாமே பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட்டில் யாரோ ஊசி எடுத்து குத்துற மாதிரி ஒரு பெயின், ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களால் அந்த பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியல. உங்களோட ஐஸில் இந்த டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு அவங்க யாருன்னே ஞாபகம் இல்லை. ஆனாலும் அவங்கள பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ சைலண்ட்டாக அதை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த டைம் சடனாக ஒரு கன்ஷாட் சவுண்ட் தான். அது கேட்ட அடுத்த செகண்டே அந்த இடமே ஒரு மாதிரி புகை மூட்டமாக மாறிடுச்சு.
சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புகழெல்லாம் விலகி பார்த்தா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்கள் அப்பா ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு, ரொம்ப டயர்டாக இருக்கு அவர் ஃபேஸே. அவர் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப டயர்ட்லேயே நீல் டவுன் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. அவர் ரொம்ப ஸ்லோவாக டயர்டாக அவரோட ஹெட்டப் பண்ணி அக்செப்ட் பண்ணி பார்க்குறாரு. இங்கே ஆப்போசிட் சைடில் யோங்கி தான் அவரை ஹெட்டுக்கு நேராக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ நீங்கள் தான் நோ நோ யோங்கி நோ. ஃபயர்ட் ஐஸில் டியர்ஸோட நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்கள் அப்பா சோல்லெஸ்ஸா கீழே விழுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அதை பார்த்துட்டு அழுகுறீங்க. ஆனால் சத்தம் போட்டு அழுதா அந்த மாதிரி இல்லை. உங்கள் ஐஸ்லேருந்து நான் ஸ்டாப் டியர்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. ஜோஜோன் தான் பார்த்தியா? இப்போ நம்புறியா? உங்கள் அப்பா செத்ததுக்கு காரணம் உன் புருஷன்தான். செத்ததுக்குல உங்க அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கார் உன் புருஷனால. அது தெரியுமா உனக்கு? அவன் உன்னையும் கொல்ல தான் ட்ரை பண்ணான். உன் நல்ல நேரம் நீ பொழைச்சிட்ட. நீ நினைக்கிற மாதிரி அவனும் நல்லவன் கிடையாது. நல்லவன் விஷயம் போட்டுட்டு இருக்க ஒரு கிரிமினல், ஒரு கேவலமானவன். உங்க அப்பா யார் தெரியுமா? நீங்க சோல்லெஸ்ஸா ஜோஜோனை பார்க்குறீங்க. உங்க அப்பா இந்த உலகத்துக்கே கிங், மாஃபியா வேர்ல்டோட ஒன் அண்ட் ஒன்லி கிங், த ஸ்டீஃபன். அவரோட இடத்துக்கு கேவல பதவிக்கு ஆசைப்பட்டு தான் உன் புருஷன் கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாமல் உங்க அப்பா அம்மா உன் தங்கச்சி, ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் தங்கச்சி கூட கொன்னான். இப்போ உன்கிட்ட நல்ல மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கான். அதுவும் எதுக்கு? உன்னோட பாடிக்காக மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரி அவ உன்னை லவ்லாம் பண்ணல, லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நீ யோசிக்கலாம், இதெல்லாம் ஏன்டா நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் புருஷனால பாதிக்கப்பட்டிருக்கேம்மா. உனக்கு விரான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், யோங்கியோட ஃப்ரெண்டு. அவன் என் பையன்மா. என்ன? ஆமாம், அவன் என்னோட பையன்தான். ஆனால் இப்போ அவன் உயிரோட இல்லை. விரான் உயிரோட இல்லையா? இல்லை, அதுக்கு காரணமும் உன் புருஷன்தான். நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, நீயே பாரு அப்படின்ற மாதிரி அந்த விரான் இறந்த அந்த வீடியோவையும் காமிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு உங்கள் ஃபேஸை கவர் பண்ணி கத்துறீங்க. உனக்கே எப்படி இருக்கே? அவனை பெத்த அப்பன்னா எனக்கு எப்படி இருக்கும்? உன்னையே என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு இந்த உண்மையை சொல்கிறேன். அவன் நல்லவனே கிடையாது. உன்னையும் ஒரு நாள் கொன்னுடுவான். நீ அவன்கிட்டேருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே உங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தும் இதை பற்றி யோசிச்சு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. தலை பயங்கரமாக வலிக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. இங்கே சுகா தான் நடந்த எதுவுமே தெரியாமல் அவர் ஜாலியாக வீட்டுக்குள்ளே வராரு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீ அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் நீங்கள் கீழே இல்லை. எங்கே போயிட்டா? கிச்சனில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா வச்சபடி அப்படியே இருக்குது.
அவர் அந்த ஃபுட் இருந்த பாத்திரத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வச்சபடியே இருக்கு. நீங்கள் சுத்தமாக சாப்பிடவே இல்லைன்னு தெரியுது. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு, பெட்ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் பெட்டில் அந்த பக்கம் பார்த்தா மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீயா சாப்பிட்லையா? நீ ஏன்டி சாப்பிடல? இப்போ டேப்லெட்டும் போடல அப்படி தானே? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு. உங்களை திருப்பி பார்க்குறாரு. உங்கள் சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக பஃபியாக இருக்குது. உங்கள் ஐஸ்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. நீயா என்னடி மூஞ்சி எப்படி இருக்கு? அழுதியா? என்னாச்சே? உனக்கு தலை ஏதாவது வலிக்குதா? உடம்பு ஏதாவது முடியலையாடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஹெட்டு நெக்கெல்லாம் ஹேண்ட் வச்சு பார்க்குறாரு. உங்களை ஒரு மாதிரி பதட்டத்தோடு பார்த்துக்கிட்டே இதெல்லாம் கேட்குறாரு. நீங்கள் இப்படி கேட்குற சுகாவோட ஐஸே பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஐஸில் எந்த ஒரு பொய்யுமே தெரியல. அவர் பியூராக தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. சுகா பயந்துடுறாரு. என்னடி, எதுக்குடி அலற? தலைவலிக்குதா? என்னாச்சே? நீங்கள் பொறுமையாக சுகாவோட ஹேண்டை எடுத்து விடுறீங்க. நான் யாரு? என்ன? நான் யாருன்னு கேட்டேன் சுகா. இல்லை, எனக்கு புரியல. நீ என்ன மீன் பண்ணுற? எனக்கு ஃபேமிலி இருக்கா? சுகா சைலண்டாக உங்களை பார்த்துட்டு, நீயா எனக்கு ஃபேமிலி இருக்கான்னு கேட்டேன். எங்கள் அப்பா யாரு? மாஃபியாவா? சுகாவோட ஐஸ் வைட் ஆகுது. நீயா அது வெளியில் எங்கேயாச்சும் போனியா? ஆமாம் போனேன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்கள் அப்பா மாஃபியாவா? நீயா ஒரு நிமிஷம், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு சுகா. எங்கள் அப்பா மாஃபியாவா? ஆமாம். ஏன் எங்கள் அப்பாவை கொன்ன? என்ன? எதுக்கு எங்கள் அப்பாவை கொன்ன? நானா? ஆமாம் நீதான். ஏண்டா எதுக்கு எங்கள் அப்பாவை கொன்ன அப்படின்ற மாதிரி ஷிகாவோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஷர்ட்டை நான் என் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், என்னால் இந்த 3 ஷார்ட்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண முடியல. ஸ்டோரி கொஞ்சம் லாங்காக போயிட்டு இருக்குது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் வேறு இருக்குது. நான் 5 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? 5 ஷார்ட்டில் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் இல்லையா? ஸ்டோரி ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக தான். ஓகே, இதோட நான் இந்த ஸ்டோரியை என் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த ஷார்ட்டை என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் யோமீஸ். அன்யா.